உம்மைத்தான் நம்பியிருந்தேன். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். I will praise, I will praise, I will praise like David praised. ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதான் ஆறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவரே நாம் வரவேற்போம். ஆமென். நாம் எல்லோரும் எழும்பி நின்று, அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும், தேவனாகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நான் இங்கே இல்லை. கர்த்தர் மகத்தான காரியங்களை நமக்காய் செய்து இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? See, we are the temple of the Holy Ghost. The Holy Spirit of God dwells within us. நம்மளோடு கூட இருப்பவர், நம்மை தேற்றுவதற்காகவே ஆவியானவரை தேவனாகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ சோதனையான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், வார்த்தைகள் இல்லாத நேரங்கள், சற்று யோசிச்சு பாருங்களேன். எத்தனை நேரங்களில் வார்த்தைகளே இல்லை, எப்படி ஜெபம் பண்ணோன்னு கூட தெரியாது இல்லையா? திகைத்து நிற்கிறோம், வார்த்தைகள் இல்லாமல் நிற்கிறோம். நான் எப்படி ஜெபம் செய்வது? எத்தனையோ நேரங்களில் திகைத்து இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய ஜெபங்களை அவர் தேவனிடத்தில் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? The Spirit himself intercedes for us. ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் இறங்கின இடத்துல எல்லாம் என்ன நடந்தது. சாம்சனை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் எப்படி இறங்கினார்? அவனை எல்லாம் கட்டிட்டாங்க. He was tied. The Philistines tied him up, but the Spirit of God came upon him and his ropes just fell off. கட்டி வைத்திருக்கிற அந்த கயரெல்லாம் அப்படியே விழுந்துருச்சான். ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை அங்க இருக்குங்க. ஹல்லேலூயா. அதனால வேதத்துல அப்படி போட்டிருக்கு, when the Spirit of the Lord is there, there is freedom, there is liberty. அதே போல நம்ம கிடியோன் பத்தி வாசிக்கிறோம். In Judges chapter 6 we read, when the Spirit of the Lord came upon him, he went to war and he got victory. தாவீதையும் அப்படியே நம்ம பார்க்கிறோமே. ஆவியானவர் தாவீது மேல வந்த உடனே அவன் முதலாவதாக one of the things that he did first was he defeated Goliath. கோலியாத்தை வீழ்த்தினான். ஆவியானவர் மேல இறங்கும் பொழுது அவன் அப்படியே சிங்கத்தின் வாயை கிழித்தானான். பைபிள்ல போட்டிருக்கு, bare hands, வெறுமையான தன்னுடைய கைகளினால் சிங்கத்தின் வாயை கிழித்தான். இதெல்லாம் செய்ய முடியுமா? அசாத்தியங்களை செய்ய உங்களால் கூடும். எப்பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது, உங்களோடு கூட அவர் இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவர் எனக்குள்ளாய் வரணும்? How many of you would say that, Lord, I want the Holy Spirit of God come and dwell inside of me. என்னிடத்துல வாங்க ஆண்டவரே. இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது சந்தோஷம், சமாதானம். தாவீதுக்கு நன்காக புரிந்து கொண்டிருந்தான். That's why he is called the man after God's own heart. Let us never deceive the Holy Spirit of God that is there within us to comfort us, to help us, to intercede for us. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். Amen. David danced. When the Spirit of the Lord moves upon
அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன் 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 தாவீதைப் போல். இரண்டு கரங்களை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். Come on everyone, பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன் பாடுவேன். தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். கரங்களை உயர்த்தி ஆடுவேன் ஆடுவேன் தாவீ. Yes Lord, sing it out church. ஆடுவேன் ஆடுவேன் தாவீதைப் போல் ஆடுவேன். Put your hands together for the glory of the King of Kings and the Lord of Lords. I will sing, I will praise, I will dance. Give a hand of praise, a clap offering unto the King of Kings and the Lord of Lords. Hallelujah. We love you, Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர் வல்லவர். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி நம்மில் வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விடுதலை, அவர் ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளா எப்பொழுதுமே இருக்கணும் என்று வாஞ்சித்து கொண்டே இருங்க. Never deceive the Holy Spirit of God. He is there to help you, to uphold you, to lead you, to guide you, to teach you what you should do in life. Amen. Hallelujah. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை நான் போற்றி துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது எத்தனை இனிமையாக இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள், His promises are all yes and amen in our life. Hallelujah. In Psalms chapter 71 verse 8 it says, my mouth is filled with your praise, declaring your splendor all day long. அவருடைய புகழை சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தைகளே இல்லை, நமக்கு நாவுகள் போதாது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை நான் போற்றிக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. I live to praise you, Lord. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கின்றேன். அவருடைய அன்பு மேலானது. Christ's love is the greatest love that anyone can ever know. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம்
How many of you could say that? My soul longs after you, Lord. நிழலில் நான் களி கூறுவேன் ஆண்டவரே, உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன். நன்றாக தட்டி எத்தனை இனிமையாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவருடைய பாடல்களை நாம் பாடும் பொழுது, அவரை நாம் வர்ணிக்கும் பொழுது. ஆமென். எத்தனை பேர் அப்படியா உள்ள மகிழ்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எத்தனை எத்தனை ஆனந்தம். மற்ற எல்லா காரியங்களையும் மறந்து விட்டு அப்படியே நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமே. எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மை தவிர எனக்கு வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நமக்காய் சகாயம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன், நீரின் பலனும் என் கேடகமாம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சொல்றீங்களா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன் இயேசுவே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கரங்களை தட்டி என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தது அவர் ஒருவரே. என்னை ரட்சித்து ஏற்றுக்கொண்டது என் தேவனாகிய இயேசு மாத்திரமே. நம்மை போஷிக்கிறவர் அவர். என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதி. இரண்டு கரங்களை உயர்த்தி come on. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் என் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் என் இயேசு ராஜா நீரே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். Yes, Lord. ஆமா ஆண்டவரே. சொல்லலாமா? Once again. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி சகாயம் பெற்றிருக்கிறோம், உதவி பெற்றிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறார். இந்த பாடல் யாரெல்லாம் சொல்லி பாடினீங்களோ அவர் உன் பலனாக இருக்கிறார், உன் கேடகமாக இருக்கிறார். நன்காக கரங்களை தட்டலாமா? அவரை போல நம்மை காக்க ஒருவரும் இல்லை இந்த உலகத்துல. அவரை போல ஒருவரை நாம் பார்க்க முடியவே முடியாது. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பட்சமாய் இருக்கிறார். ஒருவேளை தள்ளப்பட்டது போல இருக்கிறீங்களா? யாருமே எனக்கு இல்லை, என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு ஆறுதலாய் பேசுவதற்கு யாருமே இல்லை. ஒருவேளை நீங்க அப்படியாய் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை காக்க வல்லவர், உங்களை பலப்படுத்த வல்லவர். இந்த கால வேளையில் உன்னுடைய எல்லா பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்ல இப்படி சொல்லிட்டாங்களா? இல்லை உனக்கு பிடிக்காதது ஏதோ ஒன்று நடந்துருச்சா லைஃப்ல? இல்லைங்க, கர்த்தரை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர். கரங்களை நன்காக தலைக்கு மேல உயர்த்தி தட்டலாமா? Thank you Jesus.
சொல்லுங்க. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராட்சாமன் பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் எஸ் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என்னை காக்க கர்த்தர், கரங்களை அசைத்து என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்க கரங்கள் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணூர் அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை அப்படி காக்க முடியுங்க. ஓ, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். Come on, விசுவாசமாய் சொல்லுகிறவருக்கு கர்த்தர் அப்படியே செய்ய இருக்கிறார். Come on everyone. ஓ, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். நீங்க மாத்திரம் பாட போறீங்க, சொல்லலாமா? Come on everyone, sing it out. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சத்தமாய் என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல கரங்களை அசைத்து என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் இரண்டு கரங்களை உயர்த்தி என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் உன் பிள்ளைகளை கருத்தாய் காக்க வல்லவர். உன் பெற்றோர், உன்னுடைய இனத்தார் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் கருத்தாய் காக்க வல்லவர். உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்மணி கண்மணி போல காப்பார். கரங்களை நன்றாக கட்டி ஹalleluya. உங்களை அவர் காக்க வல்லவர், பிள்ளைகளை காக்க வல்லவர், சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஆசீர்வாதத்தின் தேவனே அவர் ஒருவர் தாங்க. அவர் ஒருவர் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் மனுஷனை நம்பி ஓடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஓடாதீங்க, பேங்கை நம்பி ஓடாதீங்க, கடன் வாங்குவதற்காக ஓடாதீங்க. அவரை நம்பி இருங்க. அதை நிறைய வாட்டி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான காரியம்தான். எப்படி ஆண்டவரையும் நம்பி இருக்கிறதுன்னு இல்லைங்க. அன்னைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அந்த தேவன் அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத இடத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார். அவரோட தேவைகளை சந்தித்தார். அவருடைய எல்லா நாட்களின் தேவைகளை சந்திக்க அவர் ஒருவர் மாத்திரமே போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டவளாக இருந்தாள். கர்த்தர் அவளை சந்தித்தாரே. ஹalleluya. சந்ததியை பெருக செய்தாரே. அவளுக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரே. தன்னுடைய அந்த மகனை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் அப்படியே உனக்கு இரக்கமாக இருக்கிறார். நீ ஒருவேளை பாவியாக இருக்கலாம், இல்லை புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்காக, உங்களை விசாரிப்பதற்காகவே, உன்னை உயர்த்துவதற்காகவே உன் பட்சமாய் இப்பொழுது உன் பக்கத்தில் இருக்கிறார். Just realize His presence that is so strong this morning, that is right there next to you. உடைய தோள்களில் மேல் அவருடைய கரங்களை வைத்திருக்கிறார். ஆறுதலற்ற நேரத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது, என்னோட துக்க நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆறுதல் யாருமே இல்லையே, தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன் ஆறுதலாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது தெரியுமா? அவரை முற்றிலுமாய் அவருக்கென்று நீ விட்டு கொடுக்கும் பொழுது. இந்த பாடலை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆறுதல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். அவர் உன் ஆறுதலாக இருக்கிறார், உன் தேற்றனவாளனாக இருக்கிறார், உன்னை பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கும் தேவனாக இருக்கிறார். இயேசுதான் ஆறுதல் துன்ப உலகினில், என் துக்க நேரங்களில் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பா திரும்பி பார்க்கிற இடத்துல எல்லாம் சோதனை தானா, வெற்றி இல்லாதது போல இருக்கிறதோ? இல்லைங்க, கர்த்தர் உங்கள் இடத்தில் வந்து கிரியைகளை செய்து அதிசயங்களை செய்து வெற்றி மேல் வெற்றி தர வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்க. 100% believe in him. எப்பக்கம் நோக்கிடினும் சோகம் தான் உன் வாழ்வினில், நோக்கிட கல்வாரியை வெற்றி மேல் வெற்றி கிடைத்திடும். இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதானா. விசுவாசமாய் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதான் ஆறுதல். கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லவர், களிப்பாய் மாற்ற வல்லவர். கர்த்தரின் கரம் உன்னோடு கூட இருக்கிறது. இந்த நிமிஷம் தொடங்கி கரம் உன்னை தேற்றுகிறது, கரம் உன்னை நடத்துகிறதாக இருக்கிறது. கண்ணீரோ கடன் தொல்லையோ உன்னை காலங்க செய்திடினும், கர்த்தரின் கரம் உன்னை அரவணைத்து தழுவிடும். இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசுதான் ஆறுதல். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசப்பாதானா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஓ ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதான் ஆறுதல், இயேசுதான் ஆறுதல் துன்ப உலகினில், என் துக்க நேரங்களில் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதான் ஆறுதல். Sing ஆறுதல் இயேசுதான் ஆறுதல், ஆறுதல் இயேசப்பாதான் ஆறுதல். கர்த்தர் உங்களை உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிரு. I look unto God from where my help comes from. Just say that. இந்த ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நம்புகிறேன் ஆண்டவரே. எப்பக்கம் நோக்கிடினும் சோகம் தான் உன் வாழ்வினில், நோக்கிட கல்வாரியை
ஏசப்பாதான் ஆறுதல், ஆறுதல், இயேசுதான் ஆறுதல், ஆறுதல், ஏசப்பாதான் ஆறுதல், சிங்காறுதல், இயேசுதான் ஆறுதல், ஆறுதல், ஏசப்பாதான் ஆறுதல், ஆறுதல், இயேசுதான் ஆறுதல், ஆறுதல், ஏசப்பாதான் ஆறுதல். கர்த்தர் உங்களுடைய எல்லா காயத்திற்கும் மருந்தாய் இருந்திருக்கிறார். இந்த வேளையிலும் காயத்தோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் மருந்தாய் இருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிங்க. காயங்களை கட்டி காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. மனதளவுல காயத்தோட இருக்கலாம் நீங்க, இல்ல ஒருவேளை சரீர பலவீனத்துல இருக்கலாம். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களையும் அவர் உங்களை தாண்ட கிருபை செய்து வெற்றி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி கிடைத்திடும், இயேசுதான் ஆறு